சிவகாசி மாவட்டத்தில் உள்ளது புதுக்கோட்டை கிராமம். ஊருக்கு வெளியே இருந்த ஒதுக்குப்புறமான இடத்தில் அன்று அதிகாலையே போலீசார் குவிந்திருந்தனர். அந்த இடமே பரபரப்பாக காட்சியளித்தது. சிறிது நேரத்தில் வெட்டப்பட்டு கிடந்த ஒரு இளைஞரின் சடலத்தை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் ஒன்று விரைந்திருக்கிறது. போலீசார் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்துவிட்டு ஊருக்குள் விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. சடலத்தில் இருந்த காயங்கள் கொலையாளிகள் எவ்வளவு வெறியில் இருந்திருப்பார்கள் என்பதை படம் போட்டு காட்டியது. கொல்லப்பட்டவர் தமிழரசன். 26 வயதான இவர் கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு நண்பர்களோடு சேர்ந்து மதுகுடிக்க சென்றிருக்கிறார் தமிழரசன். ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை. நள்ளிரவில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அதிகாலையில்தான் இந்த விஷயம் ஊருக்குள் தெரிய வந்துள்ளது. தமிழரசனோடு ஒன்றாக மது குடித்தவர்கள்தான் இந்த பயங்கரத்தை செய்திருக்க வேண்டும் என போலீசார் அவர்களை தேடி வந்தனர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் தமிழரசன் கொலைக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. தமிழரசன் அதே ஊரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகளை காதலித்து வந்திருக்கிறார். அந்த காதலுக்கு சுரேஷ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த எதிர்ப்புக்கு காரணம் சாதியோ அந்தஸ்தோ இல்லை. தமிழரசன் காதலித்தது தங்கை உறவுமுறை கொண்ட சுரேஷின் மகளை. பொருத்தமற்ற இந்த காதலை சுரேஷ் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் 1.5 வருடங்களாக தனது காதலை தொடர்ந்திருக்கிறார் தமிழரசன். கண்டித்தும் கேட்காத தமிழரசன் மேல் சுரேஷுக்கு கொலை வெறி உருவாக்கியிருக்கிறது. இதனால் அவரின் கதையை ஒரே அடியாக முடிக்க முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று தமிழரசனின் நண்பர்களை ஏவி அவரை மதுக்குடிக்க அழைத்திருக்கிறார் சுரேஷ். தனது உயிருக்கு உலை வைக்கப்பட்டிருப்பதை அறியாத தமிழரசனும் அவர்களுடன் சென்று மது குடித்திருக்கிறார். தமிழரசனுக்கு போதை ஏற ஏற சுரேஷுக்கும் அவரது ஆட்களுக்கும் கொலைவெறி தலைக்கேறி உள்ளது. நிறைபோதையில் மட்டையாகி இருக்கிறார் தமிழரசன். உடனே அறிவாளை எடுத்த சுரேஷும் அவரது பரிவாரங்களும் சரமாரியாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். இரத்த வெள்ளத்தில் சரிந்த தமிழரசனின் உயிர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பிரிந்து விட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சுரேஷ், அவரது மகன் சங்கரபாண்டியன், உறவினர்கள் உட்பட 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தமிழரசனின் முறையற்ற காதல் அவரின் உயிரை அநியாயமாக பறித்துவிட்டது. அந்த பகுதிவாசிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.